இங்க எதிரி கண்ட்ரி நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணிடுறாங்க. அது எல்லாமே அமெரிக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வெறும் 24 மினிட்ஸ்லயே அந்த மிசைல்லாம் அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிட்டிக்குள்ள எல்லாம் வந்து விழுந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சாக போறாங்க. இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்கால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எதிரிகளால அழிக்கப்பட்டுருச்சு. கடைசியா SBXங்கிற ஒரே ஒரு இன்டர்செப்டார் பேஸ் மட்டும் தான் கடல்ல இருக்குது. அது ஒண்ணுத்தை நம்பி தான் அமெரிக்க மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்போ அதுலயும் என்ன பிரச்சனைனா, எதிரிங்க அந்த பேஸையும் கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. வந்து அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு கண்ட்ரோல் ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. உள்ள வந்தது மட்டும் இல்லாம இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் பட்டன்ல எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊத்தி அது எல்லாத்தையுமே அப்படியே அழிச்சிடுறாங்க. ஆனா அவனுங்க ஒரே ஒரு ஃபீமேல் சோல்ஜர் டைவிங் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவனுங்க பார்க்கவே இல்ல. அவங்க டக்குன்னு யாருக்கும் தெரியாம கையில ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனுடைய கதையை அங்கேயே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கையில ஒரு மிஷின் கன் எடுத்து இன்னொருத்தனை போட்டு பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அவன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இங்க இந்த சோல்ஜர் உடனே ஓடி போய் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, எல்லா பட்டனுமே டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. இன்னும் வேற அந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கால விழுறதுக்கு வெறும் 6 நிமிஷம் தான் இருக்குது. உடனே அவங்க அங்க இருந்த டேட்டா கேபிளை புடுங்கிட்டு கையில லேப்டாப் எடுத்துக்கிட்டு ரூஃபுக்கு போறாங்க. அங்க போய் இன்டர்செப்டார் டெர்மினல் கண்ட்ரோல கண்டுபிடிச்சு அதுக்குள்ள அதை இன்செர்ட் பண்ணிட்டு அதை அவங்க வச்சிருக்கிற லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி லேப்டாப் மூலமாவே மிசைல்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. இவங்க ஆர்வமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த இன்னொருத்தன் அவங்களை அப்படியே கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிடுறான். ஆனா அப்ப கூட அவங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அங்க மேல இருந்த கம்பி வேலியை உருவி அவனுடைய கழுத்துல அப்படியே சுத்தி அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுலான்னு பாக்குறாங்க. என்ன பிரச்சனைனா, அவனை தள்ளி விடும்போது அவன் இவங்களையும் பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுவான். நேரா போய் கடல்ல விழுந்துருவாங்க. இப்போ அவங்க அப்படியே நீந்தி அங்க இருக்கிற கம்பி எல்லாம் பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. மேல நடந்த ஃபைட்னால அவங்களுடைய ஒரு கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அதனால ஒரு கையை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே காலிஸ்டெனிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி அப்படியே கம்பியை பிடிச்சி தாவி தாவி போறாங்க. ஒரு கட்டத்துல அடுத்த கம்பி இப்போ ரொம்பவே லாங்ல இருக்கும். ஆனா அப்ப கூட அவங்க பின்வாங்காம உடம்பு அப்படியே ஒரு ஆட்ட ஆட்டி எப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பியையும் ஒரு கையாலேயே பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து கடைசியில ஒரே செகண்ட் இருக்கும்போது அந்த மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா இங்க இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸ்களும் பயங்கர ஸ்பீடா இங்க இருந்து போக ஆரம்பிச்சு அவங்க நாட்டை தாக்க வந்த எல்லா மிசைல்ஸையுமே வழியிலேயே மறிச்சு அழிச்சிருது.